ரிமெம்பர் நீங்க ஒரு ஒரு 34, 35 வீக்ஸ் வரைக்கும் குழந்தைக்கு ஸ்விம் பண்றதுக்கு நெறைய இடம் இருக்கும். தண்ணி நெறைய இருக்கும். ஸோ சில நேரம் கொடி வந்து மாலை மாரி போடும். சில நேரம் அது வெளியில வந்துரும். ஸோ போயிட்டு வந்துட்டு, போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். சில மதர்ஸ் கேட்பாங்க அந்த 28, 32 வீக்ஸ் ஸ்கேன்லலாம் கொடி சுத்தி இருக்குன்னு ஸ்கேன் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப பேனிக் ஆவாங்க. அந்த டைம்ல ஸ்கேன் பார்த்த டைம்ல சுத்தி இருக்கும். திரும்பவும் அது வெளியில வந்துரலாம். சில பேருக்கு கொடியும் சுத்தியும் இருக்கலாம். ஆனா, மூவ்மெண்ட் நல்லா இருக்கிற வரைக்கும் இந்த கொடி சுத்துற விஷயத்துக்கு நீங்க பயப்பட வேண்டாம். நம்பர் 1. நம்பர் 2 இந்த தூங்குறது எந்திரிச்சு உட்காந்து திரும்புறனால கொடி சுத்தாம இருக்கவும் போறதில்ல. சுத்தணும்னா சுத்த தான் போது. ஏன்னா, ஒரு தண்ணீல ஒரு குழந்தை மிதந்துட்டு இருக்கு. கொடியும் மிதந்துட்டு இருக்கு. எப்ப வேணாலும் அது போய் கழுத்துல போடலாம். அது வெளியில வரலாம். நீங்க எந்திரிச்சு நடக்கிறது, எந்திரிச்சு உட்கார்ந்து திரும்புறதுனாலலாம் அத பிரிவென்ட் பண்ண முடியாது. சுத்தணும்னா சுத்த தான் போது. ஆனா ரொம்ப டைட்டா சுத்தி இறுகிடுச்சுனா தான் நம்ம அத கேர்ஃபுல்லா ஓ! அதனால தான் மூவ்மெண்ட்ட கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவோம். அண்ட் 28 வீக்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரீக்வென்ட்டா டாக்டர் செக்கப் போறப்ப டாக்டரும் கொஞ்சம் அடிக்கடி பார்த்துப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கையில இல்ல. நம்ம பயப்படவும் வேணாம் அதுக்காக.